வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்மொழி சோதனை பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அதனால் நாங்கள் வரோம், வாங்க போய் பார்ப்போம். இப்போ வந்து கிடாலாம் வெட்டிட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் கிடா வெட்டிட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சமைச்சும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு எப்படி ஆள் கூட்டம் இருக்கா என்னால் பார்க்க போகிறோங்க. பார்த்துட்டு சாமி வந்து சாப்பிட்டு வர போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பைக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. உள்ளே போகணுமா என்னன்னு தெரியலை. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதாங்க காளிகோயில். இவ்வளோ நேரம் நம்ம மச்சான் பேசினாப்புல. இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக சவுண்டு கேட்கல. அதனால தான் நானே பேசி வீடியோ எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குது. பைக்கெலாம் நிறையா கிடக்கு. பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் உள்ளே அலௌடு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வாமணி கோயிலில் போயிட்டு என்ன எவ்வளோ கூட்டம் இருக்குது எல்லாம் பார்ப்போம். அப்படியே சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு வருவோம். அங்கே நம்ம உள்ளே போகலாம். என்ன நினைக்கிறேன் அங்கே போனீங்க பயம் வச்சாங்க வர அங்கே நினைக்கிறாங்க. லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவேளை நம்ம தட்டு வாங்கிட்டாங்க. நம்ம ஒருவேளை தட்டு வாங்கிட்டா கிடைச்சிருச்சு. சாப்பாடு போட போறாங்க. பாருங்க தட்டு கிடைச்சிருச்சு. தட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம கிளம்ப போறோம். வாங்க போவோம். சாத்தியான கூட்டமா இருக்கு. எப்படி உள்ள போகணும். மணி சார் நிக்கிறாரு. வாங்கிட்டேன் பாத்தீங்க. இப்ப சாப்பிட போறோம். சாப்பிட்றப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுக்காரு. யூடியூப் சேனல் பச்சா அதெல்லாம் இப்போ கூட இருக்கா. ஒரு வேலையை நம்ம இடம் பிடிச்சாச்சு. தேடி கண்டுபிடிச்ச ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால உட்காந்துப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். தெம்பா போவோம். பாருங்க சாப்பாடு பாருங்க. நம்ம தண்ணி வாங்கிட்டாங்க. கஷ்டப்பட்டதுக்கு தண்ணி கிடைச்சி சாப்பாடு தான் வரணும். வெயிட் பண்ணுவோம். எப்போ வரணும் பார்ப்போம். உச்சி வெயில் அடிக்குதுங்க. இல்லை சாப்பாடு தான் வரல. வெறுந்தட்டாக தான் இருக்கு. வரட்டும் எப்போ வருதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். இந்த அண்ணனா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் அந்த அண்ணன் வெயில உட்காந்துருக்காங்க. பார்ப்போம். இந்த தாத்தாவும் தலையில வச்சுட்டாரு. சாப்பாடு அட்டையை தலையில வச்சுட்டாரு. இருக்கட்டும். சிரிக்கிறாரு தாத்தா. அடிக்கிற வெயில தாங்க முடியலங்க. வெயில் இவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னே தெரியல. அப்பா நான் வந்து எந்திரிச்சு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கேங்க. நான் நிழல்ல இல்லை வெயில தான் நின்றுட்டு இருக்கேன். சரியான கூட்டமா இருக்குங்க. நீங்க ரொம்ப வெயில் அடிக்குது சார். ரொம்ப வெயில். சாப்பாடு தட்டாச்சு விசிற வேண்டிய நிலைமைக்கு இருக்கு. சாப்பாடு வந்து வழியா சாப்பாடு வந்து
நம்ம எதிர்பார்த்தது கறி வந்துருச்சுங்க. உட்கார்ந்து நாலு நேரம் அந்த கறி வந்துகிட்டு இருக்கு. நிறைய வைக்கிறாங்க கறி, நிறைய வைக்கிறாங்க. உட்கார்றாங்கண்ணா நல்லா பாருங்க, சாப்பாடு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு அருமையா இருக்கு. கறி ரொம்ப சூடு, நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறியெல்லாம் பாருங்க, ரொம்ப சுடுது. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, நடக்கவே சாப்பிடவே இடம் இல்ல, நடக்கவும் இடம் இல்ல. அதனால நாங்க தோப்புக்குள்ள வந்துட்டோம் சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட போறோம். இந்த பூஜை வந்து 8 வருஷமா நின்று போச்சுங்க. அதே மாதிரி இந்த 8 வருஷம் இந்த சாப்பாடு கடையை ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு 8 வருஷம் கழிச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டது வந்து ஒரு தடவை, அது வந்து 8 வருஷம் ஆச்சு. எல்லாம் பக்கம் சாப்பிட்றோம். ₹20 இருக்குங்க எனக்கிட்ட. ₹20 2 ஐஸ் வாங்குவாங்க. 10 வயசு 2 தாங்க. இவள்கிட்ட இருக்குங்களா காசு? வாங்க, ஒரு வழியாக நம்ம ஐஸ் வாங்கிட்டோம். ₹20 இருந்துச்சு, வாங்கிட்டோம். தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா செமையா இருக்குங்க. அதனால தான் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். ஊரில் இடம் இல்லை. ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதே மாதிரி வில்லேஜ் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எல்லாம் இருக்குது. தேங்க்யூ, பாய்.